ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா 8th புக்கில் இருக்கிற ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 1813 கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை உறுதிப்படுத்த நிர்பந்திக்கப்பட்டது. 1813ஆம் ஆண்டின் பட்டயச் சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்தது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுவும் இல்லாமல் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். உட்ஸ் கல்வி அறிக்கை 1854 இயர் ரொம்ப முக்கியம். உட்ஸ் கல்வி அறிக்கை 1854 இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கும் கல்வியை வழங்கும் ஆங்கில கல்விக் கொள்கையின் முதல் அறிக்கையாகும். ஆங்கில கல்விக் கொள்கையின் முதல் அறிக்கை இதுவேயாகும். அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இது இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் விலக்கி வைத்து மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது. தேங்க்யூ.